பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரைகூடிக் கிழப் பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிறையெனப் பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இனி என்னை புதிய உயிராக்கி மதிதன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். ஜின்னா ஷர்ஃபுதீன் காப்பியங்களின் பெருமகன், இலங்கை தமிழ் திருமகன். மருத்துவத்தை தொழிலாக கொண்ட இவர் கவிதைகள், சிறுகதைகள், புதினங்கள், சிறுவர் இலக்கியம், மொழிமாற்று கவிதைகள் என பல துறைகளில் ஈடுபட்டு தமிழுக்கு பெரும் தொண்டாற்றி வரும் நடமாடும் கலைக்காவியம் ஜின்னா ஷர்ஃபுதீன் அவர்கள். முத்துநகை, பாலையில் வசந்தம், மஹ்ஜபீன் காவியம், புனித பூமியிலே காவியம், பனிமலையின் பூபாலம், கருகாத பசுமை, ஜின்னாவின் இரு குறுங்காவியங்கள், கடலில் மிதக்கும் மாடி வீடு, அகப்பட்ட கள்வன், பெற்ற மனம், எங்கள் உலகம், பண்டாரவன்னியன் காவியம், திருநபி காவியம், திருமறையும் நபி வழியும், வேறறுந்த நாட்கள், சிறுமியும் மந்திரக்கோலும், தீரன் திப்பு சுல்தான் காவியம் போன்ற 20க்கும் அதிகமான நூட்களை தமிழ் இலக்கியத்திற்கு தந்திருக்கும் இலக்கிய கொடை வள்ளலிவர். இதுவரை 7 காவியங்களை படைத்து தமிழுக்கு இத்தனை காவியங்களை யாரும் தந்திருக்கிறார்களா என எண்ண வைத்திருக்கும் நடமாடும் கலைக்காவியம் ஜின்னா ஷர்ஃபுதீன் அவர்கள். இவரால் இயற்றப்பட்ட கவிதைகளின் மொத்த எண்ணிக்கை 10,000க்கும் அதிகமாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது. அகில இலங்கை ரீதியாக இவர் பெற்ற பரிசல்களை பட்டியலிடப் போனால் இந்த பட்டியல்களின் எண்ணிக்கை நீண்டு கொண்டே போகும். என்றாலும் தேசிய ஹிஜ்ரி கவிதை போட்டி, தேசிய மிலாத் விழா கவிதை போட்டி, மலையக கலை இலக்கிய பேரவை நடத்திய மரபு கவிதை போட்டி என்று பல்வேறு இடங்களில் கவிதைகளுக்காக பரிசுகளை பெற்றிருக்கும் இவர் யாழ் இலக்கிய வட்ட பேரவை பரிசிலில் திருநபி காவியத்திற்காக 2008லும், பண்டாரவன்னியன் காவியத்திற்காக 2005லும், தேசிய சாகித்ய மண்டல பரிசிலை 2005ஆம் ஆண்டு பண்டாரவன்னியன் காவியத்திற்காகவும் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தகுந்த சில பரிசில்கள். திப்பு சுல்தான் காவியம் இந்திய சுதந்திர வரலாற்றில் ஆங்கிலேயர்களை வெருண்டோடச் செய்த மாமன்னனை பற்றிய ஒரு இலங்கை புலவரின் காவியம். இவரது தீரன் திப்பு சுல்தான் காவியம் உத்தம பண்புகளும் ஓர்மையும் கொண்ட அந்த அதிசய சுல்தானை ஜின்னா ஷர்ஃபுதீன் அழகு தமிழ் ராஜபாட்டை ஊடாக நம்மிடம் அழைத்து வரும் அற்புதமான நூல். இந்த வீர வரலாற்றை பதிவு செய்ததற்காக இலங்கை அரசு இவருக்கு இலங்கையின் மிக உயர்ந்த இலக்கிய விருதை அளித்து கௌரவித்திருக்கிறது. ஜின்னா ஷர்ஃபுதீன் புலவர் பரம்பரை புதல்வர். அமர்ந்த இடத்தில் 1000 பாடல்களை எழுதும் ஆற்றல் கொண்டவர். இவரது பேனாமூனையிலிருந்து பேராற்று வெள்ளமாய் பெருக்கெடுத்து ஓடும் தமிழ்நதியின் கிளையாறுகளில் ஒன்றுதான் இந்த காவியம்.